முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து 2 பேருடைய பர்சனல் ரியாக்ஷனரி பாலிடிக்ஸுக்கு தாவேகோவோட கூட்டணி கட்சி தலைவர்களே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டாம்னு சொல்லி இது எப்படி பார்க்குறீங்க? யார் பர்சனலாக யாரை ஹிட் பண்ணுறாங்க? See, where is the action, there is a reaction னு சொல்லுவாங்க. 75 வருஷ கட்சின்னு சொல்கிறாங்க திமுக. சட்டமன்றத்துடைய மாண்பும் தெரியும்னு சொல்கிறாங்க. முதல் நாளிலிருந்தே நாங்கள் அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், எம்எல்ஏ இருக்கக்கூடிய நாங்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய நாங்கள், தோழர் ராஜ்மோகன் முதற்கொண்டு எல்லோரும் மாண்பையும் அவையுடைய அடக்கத்தையும் முதல் நாளிலிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு, திட்டங்களையும் கருத்துக்களையும் கொள்கைகள் மட்டும்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக எந்த முதல்வரும் செய்யாததை ஜனநாயகத்தை நிலைநாட்டியது எங்கள் தலைவர். இதுவரைக்கும் ஆளுங்கட்சியுடைய முதல்வர் மட்டுமே பேசினதை ஊடகங்களுக்கு கட் பண்ணி எதிர்கட்சி தலைவர்கள் பேசினதை எப்பயுமே வெளியிட்டது கிடையாது. அந்த இன்செக்யூரிட்டி ஒரு ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே இருக்கும். எதிர்கட்சிகள் பேசுகிறத வெளியே காமிக்கவே கூடாதுன்னு. ஆனால் எதிர்கட்சிகள் பேசுகிறதையும் லைவில் கொண்டு வரணும். வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி, நிர்வாகம்ங்கிறது மக்களுக்கானதாக இருக்கணும். அது கவர்மெண்ட்டோடைய பாலிசியோ நிர்வாகம் முக்கியம் இல்லை. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, பொது இடத்துல ஒரு அரசியல் கட்சியாக நம்ம மேடையில் பேசுகிறோம். ஆனால் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பாலிசியும், ஒவ்வொரு பட்ஜெட் செஷனும், ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளும், ஒவ்வொரு திட்டங்களும், இல்லை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளோ இல்லை மக்களுடைய சார்ந்த பிரச்சனைகளோ எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பும் பொழுது அதற்கு ஆளுங்கட்சி என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதும் பணி செய்ய வைக்கிறதும் முக்கிய கடமையில் இருக்கிறாங்க. அதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். எதிர்கட்சியை எதிர்கட்சியாக பார்க்கல. நான் முதல் நாள் இருந்தே அவை என்ன எப்படி நடந்துச்சு, கவர்னருடைய உரைக்கு பொதுவாக அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அதுதான் நடைமுறை. அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நாங்களே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது மரபும் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்காக இருக்கக்கூடியவங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறாரு. அவரையும் மீறி சொல்லக்கூடிய வார்த்தைகள், கேலிகள், நையாண்டிகள், ஒருமையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் லைவ்ல பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவையிலையும் 5 மணி நேரம் அமைதியாக பொறுமையாக நோட்ஸ் எடுத்து கவனிச்சிட்டு இருக்கார். கவர்னருடைய கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க. எங்கே நாங்கள் குறுக்கிடுறோம்? எங்களுடைய கொள்கைக்கு எதிராக அவங்க பேசும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் கவர்னரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோங்கிறார். அதற்கு நாங்கள் எந்திரிச்சு பதில் சொல்கிறோம். we never compromise any policies, any ideology. அதுக்கப்புறம் சோபா மாடல்னு சொன்னார், குதிரை பேரரசுன்னு சொல்கிறாரு. நீங்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தவறான தகவலையும் ஒரு தவறான நெரேட்டிவும் செட் பண்ணும் பொழுது நாங்கள் அமைதியாக அதுக்கு பதில் கொடுக்குறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் பெண்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு பொய்யா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நாங்கள் எந்திரிச்சு ரொம்ப மாண்புடனும் மரபுடன் நாங்கள் பேசுகிறோம். அப்போ முதல் நாள்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க? கேலி கிண்டல். முதலமைச்சர் பேச மாட்டாரா? அவர் அமைதியாக இருப்பாரா? அவர் ஊமையா? திரு ஆசின் அவர்கள் சொல்கிறாரு, அவர் தலையில் இடியே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் பேச மாட்டாரா? இது சபையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெரியும், மக்களுக்கு தெரியும். கவர்னருடைய உரைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. விப்புன்னு சொல்லக்கூடிய கொறடா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விப்பு யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அவங்க பேசுகிறாங்க எந்திரிச்சு. அனைத்து கட்சிகளுக்கு விப்புங்கள் சொல்கிறக்கூடியவங்க பேசுகிறாங்க. அதிமுகவில் விப்பு என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச முடியும், எல்லாரும் எந்திரிச்சு பேச முடியாது. அதை முடிஞ்சு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவார். அதை முடிந்து எல்லாருக்கும் பதில் முதலமைச்சர் கொடுப்பார். இதுதான் என்னுடைய மரபு. இதில் ஏதாச்சும் மரபை தமிழக வெற்றி கழகமோ முதலமைச்சரோ மீறி இருக்காரா? அவர் 4 நாள் எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? கடமை இருக்கா? இல்லை மரபு இருக்கா? அப்போ லைவ்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு நெரேட்டிவை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அவர் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார்.
ராஜ்மோகன் மட்டும் தான் பேசுவாரா, செங்கோட்டையன் சார் மட்டும் தான் பேசுவாரா, ஆதவர்ஜனா மட்டும் தான் பேசுவாரா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலியான பிரச்சாரத்தை சட்டமன்றத்தில் உருவாக்கும் பொழுது அது எங்களுடைய கடமை. எந்திரிச்சு எது உண்மையிலையோ அதை நாங்கள் மறுக்கிறோம். அவர் சோபா மாடல் அரசுன்னு சொல்லும்போது நாங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா அது போய் அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ முதலமைச்சருடைய இத்தனைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட பெரிய குறுக்கீடுகள் கிடையாது. எப்பொழுது தவறான தகவல் சொல்கிறோம் அப்போ மட்டும் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு விட்டுட்டோம். ஏன்னா லைவ்ல போது அவை குறிப்பிலிருந்து நீக்கினா கூட பை பிரிண்டிங்கில் தான் நீக்க முடியும். லைவ்ல போயிருச்சு. அப்போ இது ஒரு புதிய சட்டமன்றம். இது வரைக்கும் 75 வருஷத்தில் இல்லாத ஒரு சட்டமன்றம் மக்கள் நேரடியாக லைவ்ல பார்க்குறாங்க. ஸோ சபாநாயகருக்கு அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு சொன்னால் கூட லைவ்ல போயிருச்சு. அப்போ நாங்கள் எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதுதான் புதிய சட்டமன்றம். இதுதான் வரலாற்று. இது ஒரு பெரிய வரலாறு. இதை கடந்த பத்திரிகையாளர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சப்போர்ட் பண்ணுற பத்திரிகையாளர்கள் ஏன் 5 வருஷம் இவங்க லைவ் சட்டமன்றம் வெளியிலன்னு இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்களா? இதே திரு உதயநிதி அவர்களை பார்த்து, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லை. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் நேரலை ஒளிபரப்புங்கன்னு சொன்னாலே அவர் தன் மீதும் தன்னுடைய அரசின் மீதும் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். மக்கள் அவர் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் தைரியம் கிடையாது. இந்த தைரியம் எங்கே வரும்னா, என்னுடைய அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கு, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நேர்மையான மனசு இருந்தால் தான் சட்டசபை நேரலையில் ஒளிபரப்ப முடியும். அந்த தைரியத்தை எங்களுடைய தலைவர் செய்து விட்டார். இது மிகப்பெரிய வரலாறு. இது பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மறுக்க முடியாது, மக்களும் மறுக்க முடியாது. இன்னைக்கு 5 கோடி பேர் பெண்களும் இளைஞர்களும் 5 கோடி பேர் இன்னைக்கு சட்டசபையை அரசியலை உற்று நோக்குகிறார்கள். அவ்வளோ கவனமாக பார்க்குறாங்க. இந்த அரசு தவறு செய்யுமா, தவறு செஞ்சால் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையை இன்னைக்கு உருவாக்கி விட்டது. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள், கண்காணிப்பு வளையம் மக்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் இன்னைக்கு சட்டசபை வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய வரலாறு. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். 4 நாட்களாக முதல்வரை பார்த்து தலையில இடியே விழுந்தாலும் அவர் பேச மாட்டாரான்னு சொல்லி 3 நாட்களாக ஒரு எள்ளி நகையாடிய திமுகவை பார்த்து மரபு என்னன்னு ஏன் கேட்கல? அதை கேட்கணும். அதை நாங்கள் காலையில் கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட பதிவு பண்ணோம். அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் மரபுப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் மீது எங்களுக்கு அன்பும் மதிப்பும் இருக்கிறது. நல்ல கருத்துக்களை நாங்கள் வரவேற்போம். 4 நாட்களாக சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை அண்ணன் திருமாவண்ணன் அவர்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சரை குறித்து அவதூறான சொற்கள் என்ன பேசினாருன்னு பார்க்கணும். அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன பேசுங்கிறீங்க, நான் பேசும்போது என்ன நடந்துச்சு? கொளத்தூருங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத வார்த்தை கிடையாது. ஏன் கொளத்தூர்னு சட்டசபையில் சொல்லக்கூடாதா? நாங்கள் யாரையும் கிண்டல் செய்யலை. ஆனால் எங்கள் மீது விமர்சனங்களையும் எங்கள் மீது ஒரு அட்டாக் வரும்பொழுது நாங்கள் பதில் சொல்ல, அரசியல் ரீதியாக பதில் சொல்ல இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க, நாங்கள் அமைதியாக போயிட்டே இருக்கக்கூடிய அந்த பண்ணையாத்தர அரசியலிருந்து நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் அமைதியாக மரபுப்படி இருக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய அனைத்து போலியான பிரச்சாரங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்படிதான் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொன்னார். பதில் சொல்லும்போது அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும்தான் சொன்னார். திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரா? அங்கே அதிமுகவும் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் திமுக இருந்துச்சாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்டி ஃபண்டு போன ஆட்சியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். இங்கே இருக்க பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறேன், திமுகவோட பத்திரிகை நிறுவனங்களும் இருக்குது. டிடிசிபியில் லஞ்சம் வாங்கலை, நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டரில் ஊழல் இல்லை, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சிஎம்டியில் 40 ரூபா வாங்கலை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் லேண்டை காசு வாங்காமல் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சொல்ல முடியுமா? துறை ரீதியாக எப்படி ஸ்கீம் போடுவாங்களோ, மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ, அதே மாதிரி ஊழலுக்குன்னு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9%, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 14%. அது ஃபேமிலி, முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சால் மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள். இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில் நீங்கள் வாங்க, இங்கே செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் மயம் பார்க்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த கான்ட்ராக்ட் நான் பார்க்கவே இல்லை. இதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா முதலமைச்சர் வழியில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நம்ம சகோதரருடைய பல்வி கல்வித்துறையில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெனுவல் ஃபீஸுக்கு எவ்வளோ வாங்கினாங்க? நிமிர்ந்திருந்து சொல்ல முடியுமா? திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் காசே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். எல்லா ஸ்கூல் 1000 ஸ்கூல் 1000 ஸ்கூலுக்கு 25 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்காங்க.
இதை வந்து பொதுமக்களுக்கு தெரியும். இதை வந்து சட்ட ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியுமானா அதுக்கான காலத்தில் ப்ரூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து சட்ட ரீதியாக அந்தந்த ஏஜென்சி ப்ரூவ் பண்ணும். ஆனால் மக்கள் மன்றம் முன்பு போன அரசு எப்படி இருந்துச்சு, என்னுடைய அரசு எப்படி இருக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கார். அதை ஏன் சொல்றாருன்னா லைவ்ல போட்டு நேரலையில் தைரியமாக மைக்க பிடிச்சி சொல்றாரு. ஒருவேளை ஊழல் இருந்தால் அப்படி சொல்ல முடியாது, நேரில் இருக்காது. முதலமைச்சர் தைரியமாக மைக்க பிடிச்சி நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்றோன்னா அதுக்கு ஒரு துணிவு இருக்கு. அதுக்கான அரசு இன்றைக்கு தெளிவாக நேர்மையா இருக்கு. அதை மக்கள் முன்பு அவருடைய உரையில சொல்றார். ஆனா அதையும் மீறி இவங்க எந்திரிச்சு குரல் கொடுக்கும் பொழுது சபாநாயகர் ஸ்பீக்கர் சொல்றாரு, இது வரைக்கும் வரலாற்று நிகழ்ந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் உரைக்கு அப்புறம் வேற எந்த உரையும் கிடையாது. அதோட வந்து சட்டசபை வந்து முடிஞ்சிடும். ஆனா சபாநாயகர் சொல்றாரு, முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனே நீங்க பதில் கொடுங்க, எதிர்க்கட்சி தலைவர் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருந்தால் இது வரைக்கும் சட்டசபையில் முதலமைச்சர் பேசின பிறகு, ஏன் பார்லிமெண்ட்லயே பிரைம் மினிஸ்டர் பேசின பிறகு வேற எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச முடியாது? எவ்வளோ பெரிய டெமோக்ரஸியா ஜனநாயகமா ஸ்பீக்கர் அவர்கள் மரபையும் மீறி முதலமைச்சர் பேசி முடிச்சோன்னா எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் பதில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியும் அமைதியா முதலமைச்சர் வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு எதுவும் பேசல. அமைதியா உட்காந்து அவருடைய பேச்சை வந்து கேட்டு முடிச்ச பிறகு எந்திரிச்சு எங்களுடைய அரசு எப்படி நேர்மையாக இருந்துச்சு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டு, குடும்ப ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டுனாலே திமுகன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பேசுறதுக்கு திரு உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எந்த நேர்மையும் இல்லை, துணிச்சலும் இல்லை. அதனால வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே போய் பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினதை அதே சட்டசபையில் உட்காந்து முதலமைச்சர் பேசி முடிச்ச உடனே பேசியிருக்கலாமே. ஏன் பேசல சட்டசபையில்? ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், 32 டிபார்ட்மெண்ட்டில் 16 டிபார்ட்மெண்ட்டு திரு சபரீஷன் அவர்களுக்கு, மாப்பிள்ளைக்கு 16 டிபார்ட்மெண்ட்டு திரு உதயநிதி அவர்களுக்கு பிரிச்சுட்டு கலெக்ஷன் பண்ணி மொத்த அமைச்சரை கூட்டத்தை ஊழல் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை இன்னைக்கு வெளியே வர வர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ எங்கே போனாலும் எங்களுக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அப்ளை பண்ணால் ஆன்லைனில் பண்ணால் உடனே கிடைக்குது. நேற்று மின்துறையில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 400 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணார். 400 பேருக்கு 25 லட்ச ரூபா முன்னாடி குறைஞ்சபட்சம் வாங்குவாங்க. அப்போ 400 பேருக்கு 25 லட்சம் எத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கலாம் ஒரு அமைச்சர் நினச்சிருந்தா? ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள், இளைஞர்களுக்கு நேர்மையான முறையில் முதலமைச்சர் கையாலேயே இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இளைஞர்கள்கிட்ட காசு வாங்காமல் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா? இவ்வளோ பெரிய மாற்றங்கள், இவ்வளோ பெரிய வரலாற்றை வந்து எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது அரசியல் ரீதியான பொய் பிரச்சாரங்களையும் உடனடியாக வந்து அவருடைய அரசை பற்றி பேசும்போது உடனே தனிப்பட்ட பிரச்சாரங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள், அவர் குடும்பம் இப்படி அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை எலெக்ஷனோடய பண்ணாங்க. அதனால தான் கடுமையாக தோத்தாங்க. அவங்க எப்பயுமே பாலிசி படியோ ஐடியாலஜி படி பேசவே மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்களை பேசியே தோல்வி விட்டுட்டே இருப்பாங்க. அவர்கள் அந்த அரசியலை செய்யட்டும். நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறோம். இதுதான் கூட்டணி கட்சியில் கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள்.